நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. சித்தவேசா சிவ சிதம்பரம் கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோ பள்ளிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோ. தனியனேன் பெரும்பிறவி போவதுவோ தடந்திரையால் ஏற்றுண்டு பற்றொந்திந்தே கனியை நேர்த்துவர்வாயால் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தம் இல்லாமல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேற்கே. ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் களி ஆற வரும் ஆனை கடல் நாடும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு, உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு, இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் அடிய முக்கரணங்களால் வணங்கிக் கொண்டு, நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சிவபிரகாசம் என்னும் சாத்திர நூலை சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிவபிரகாசம் அப்படிங்கிற சாத்திர நூல்ல நாம கடந்த வகுப்புல அத்துவிதத்தை பத்தி பார்த்தோம். இறைவன் கூட எப்படி ஒன்றுவது அப்படிங்கிற அந்த பிரிவரும் அத்துவிதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு சிந்தித்தோம். அதுல 7வது பாட்டுல அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்துவிதம் பெருமான் கூட எப்படி கலப்பது அப்படிங்கிறது தான் அந்த நூலினுடைய முக்கிய மைய கருத்தாக இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 88வது பாடல், இந்த ஆணவ மல நீக்கம் எப்படி நீக்கப்படுகிறது அப்படிங்கிறத சிந்திக்க போறோம். அழிந்திடும் பாசம் என்னின் நித்தம் என்று உரைத்தல் வேண்டாம், அழிந்திடாது என்னின் ஞானம் அடைவது கருதல் வேண்டாம். அழிந்திடும் சத்தி நித்தம் அழிந்திடா ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடா மிடைந்திடாவே. இந்த அத்துவித முக்தியில பாசம் அப்படின்னா இங்க ஆணவ மலத்தை சொல்லப்படுது. சரியா? அழிந்திடும் என்னின் நாசமாகும், என்னால் அழியுது அப்படின்னா அது நாசமாகுது அப்படின்னு சொன்னால், நித்தம் என்று அந்த மலத்தை நித்த பொருள் என்று குறைத்தல் வேண்டாம், ஆகமங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. அழிந்திடாது என்னின், சரி அது அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா அது நித்த பொருள் இல்லை, அழியவே அழியாது அப்படின்னு சொன்னால், அழியாது என்னின் அழியாது என்று சொன்னால் ஞானம் அடைவது, இந்த ஞானம் பெறுவதை கருத வேண்டாம். ஞானம்னு ஒண்ணு பெறுவதை கருதவே வேண்டாம். அப்ப அதை எப்படிதான் சொல்றது அப்படின்னா, அழிவது எது அப்படின்னு சொன்னால் சக்தி அழிந்திடும். இந்த ஆன்மா அறிவை மறைக்கின்ற அந்த மலத்தின் காரியமாகிய சக்தி அழியும். அப்ப அந்த காரியம்தான் அழியும், காரியமாகிய சக்தியே அழியும். நித்தம் அழிந்திடாது, அந்த பாசத்தின் அனாதித்தன்மைக்கு அழிவு இல்லை, அது அழியாமல் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கும். அது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு ஓமை சொல்றார். ஒளியின் முன்னர், இந்த சூரியனுடைய முன்னால் அழிந்திடும் இருளும், நில்லாத இருளானது, இந்த இருள் எப்படி இருக்குது அப்படின்னா நாசம் அடைந்திடா, அது என்ன ஆகாது, அழிந்ததும் இல்லை, மிடைந்திடா அது முனைத்து நின்றதும் இல்லை, அது போல அப்படின்னு சொல்றாரு. இப்போ நமக்கு சூரிய ஒளி முன்னாடி இருள் போயிருச்சா அப்படின்னா இருள் போகாது, அது அடங்கி இருக்கும். சரியா? இருள் ஒரு பொருள், அது அடங்கி இருக்கும், அது முனைத்து நிற்காது, அவ்வளவுதான் அப்படிங்கிறது தான்
இதுல சொல்றாரு. அது போலதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம இங்க முக்தியில பாசத்தை விட்டுட்டு நாம பதியதான் பற்றுக்கிறோம். பாசத்தை விட்டுட்டு பதிய பற்றுகிறோம். அது நமக்கு இதே சிவபிரகாசம் 71வது பாடலே சொல்றாரு. தேசுர மருவும் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆசில ஆன்ம லாபம் ஆக மூன்று ஆகும். இந்த மூன்றும் பாசம் அது அகல ஞானம் பற்றல் அப்படிங்கிற அந்த முதல் இதுல சொல்றாரு. ஆன்ம தரிசனம்னா என்ன அப்படிங்கும் போது பாசம் அது அகல ஞானம் பற்றல். அப்ப பாசம் அகல, அப்ப பாசத்தை விடுவது அப்படின்னா பாசம் அழிஞ்சு போகுமா அப்படின்னா அதுதான் இல்ல. சரி, அதுக்குதான் இந்த பாட்டுல சொல்றாரு. அழிந்திடும் பாசம் என்னின் நித்தம் என்று உரைத்தல் வேண்டாம். சரியா, நமக்கு பாசம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னாலே அது நித்த பொருள் இல்லைன்னு ஆயிரும். சரியா, அப்ப நித்தம் ஆணவ மலம் நித்தம்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அது அழிஞ்சு போகுது. சரியா, அப்போ அழிஞ்சிருச்சு அப்படின்னா நித்தம்னு சொல்ல முடியாது. ஆனா இது நமக்கு எப்படிப்பட்டது? நித்த பொருள். நம்ம ஆணவ மலத்தை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? நித்த பொருள். சரியா, இது பேதவாதியினுடைய கூற்று. சரியா, பேதவாதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அழிஞ்சிரும், இந்த மலங்கள் எல்லாம் ஒரு காலத்துல அழிந்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஏன் அப்படின்னா செம்பின் களிம்பு குளிகையினால அழிந்து செம்பு பொன்னாவது போல ஆணவ மலம் என்ன ஆகும்? அருளாலே அழிந்து ஆன்மா சிவமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரியா, ஆனா நம்ம அதை என்ன பண்றோம்? மறுக்கிறோம். சரியா, ஆணவம் அனாதி அப்படி சொல்றதுனால அவங்க சொல்றது என்ன ஆகும்? ஆகம வசனத்துக்கு மாற்று கருத்தாகும். நம்ம அப்படி சொல்றது இல்ல. சரியா, அடுத்து அழிந்திடாது என்னின், இந்த ஆணவ மலம் அழிஞ்சிராது அப்படின்னு சொன்னா ஞானம் அடைவது கருதல் வேண்டாம். நமக்கு ஞானம்னு ஒண்ணே கிடைக்காது. இது பாடானவாதி கூத்து. அழியாதுன்னு சொல்றவங்க. சரியா, முக்தியிலும் ஆணவ மலம் ஆன்மாவை விட்டு நீங்காது இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க. அப்படி நீங்காது இருக்கும் அப்படின்னு சொன்னா அறியாமை நீங்காது. அறியாமைங்கிற ஒரு பொருள் நமக்கு நீங்காது. அருள் பிரகாசிக்குமாறு இல்லை, அருளும் நம்மகிட்ட பிரகாசிக்காது. சரி, அப்படி சொல்லி நம்ம மறுக்கிறோம். அப்போ அழியாது அப்படின்னு சொன்னா முக்தி என்பதே என்னாகாது? கிடைக்காது. ஏன் அப்படி சொன்னா, அப்படி ஏன் சொல்றா அப்படின்னா நமக்கு பாசம் அழியாதுன்னு சொல்றோம். சரியா, பாசம் அழியாதுன்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா முக்தி இல்லை. பாசம் அழியாது அப்படின்னா நமக்கு முக்தி இல்லை, முக்திங்கிற நிலையே இல்லாம போயிரும். ஏன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சரியா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஞானம் பெற்றோம் அப்படின்னாலும் மறுபடியும் அது ஒட்டிக்கிட்டு அப்படின்னா ஞானம் பெறுவதற்கு உண்டான வாய்ப்பே மறுபடியும் இல்லாம போயிரும். அந்த ஞானம்ங்கிறது இல்லாம போயிரும். சரியா, அப்போ இந்த முக்தியில ஆணவம் நீங்குது, கண்மம் நீங்குது, மாயையும் நீங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, ஏன் அப்படின்னா அதுல காரணம் இருக்கும். சரியா, காரியங்கள் தான் நீங்கும், அதன் செயல்பாடு நீங்குறதான் நம்ம நீங்குது அப்படின்னு சொல்றோம். சரி, அப்போ அந்த நீக்கம் அப்படின்னாலே காரியங்கள் இருக்கும், அந்த காரணம் இருக்கும், காரியங்கள் மட்டும்தான் நீங்கும். அப்ப பொருளால் அது நீங்காது. சரியா, பொருள்ங்கிறது நீங்காது, அதனுடைய ஆற்றல் செயல்பாடுகள் தான் குறைக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, அழிந்திடும் சக்தி நித்தம். அப்போ இந்த அழிந்திடும் சக்தி அதனுடைய ஆற்றல் அது கெட்டு போயிரும். சரியா, அதனுடைய ஆற்றல் கெட்டு போயிரும். அதான் காரியம். காரணம் என்பது பொருள். பொருள் எப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனாலதான் அது நித்த பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம முதல்ல படிக்கும் பொழுதே, சரியா, பொது வகுப்புல முதல்ல உண்மை விளக்கம் படிப்பதற்கு முன்பே முப்பொருள்களை பற்றி படிக்கும் பொழுது என்னதான் படிக்கிறோம்? ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிறது நித்த பொருள் என்று படிக்கிறோம். அப்ப அந்த பொருள் அப்படின்னு படிக்கும் பொழுதே அதுக்கு என்ன இருக்கும்? குணமும் குணியும் சேர்ந்ததுதான் பொருள். சரியா, அப்ப அந்த பொருள்னு சொல்லும் பொழுது குணம் இருக்கும், குணி இருக்கும். சரியா, அப்ப காரணம் காரியம் ரெண்டு சேர்ந்தே இருக்கக்கூடியது. அப்ப அதுல பொருள் அழியாது, காரியம் அழியும்.
சரியா? அப்ப அந்த காரியத்தை நம்ம என்ன பண்றோம்? குறைக்கிறோம், அதனுடைய ஆற்றலை குறைக்கிறோம். அதனால அது நம்மளிடத்தில் வேலை செய்வது இல்லை. அழிந்திடா ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடா மிடைந்திடாவே. இது என்ன சொல்றாரு? அந்த எடுத்துக்காட்ட சொல்றாரு, எப்படி இதாகுது அப்படிங்கறத சொல்றாரு. ஒளி வந்துருச்சு அப்படின்னா இருள் என்ன ஆகுது? இருள் நம்ம அதுல நிக்காது, இருள் அழிந்து போகுது. அப்படியே அப்படி இல்லையா? ஆமா, சரியா? ஆனா அது போகல, அழிஞ்சு போகல. நம்ம என்ன சொல்றோம்? இருள் அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றோம். இருள் அழிந்து போகவில்லை, அது அடங்கி நிற்கிறது. சரியா? அதுபோல இந்த கருவிகள் எல்லாம் முக்தியில செயல்படாது. நமக்கு வியாபியமாயிரும், நம்ம வியாபகமாயிருவோம், அது வியாபியமாயிரும். சரியா? அதனால காரியப்பட்டு நிற்க முடியாது, நமக்கு முன்னாடி அது காரியப்பட்டு நிற்க முடியாது. அதனால நிக்குது, சரியா? முடியாது, காரியப்பட்டு நிக்க முடியாது, நம்ம வியாபகமா ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல முனைத்து நிற்பதில்லை. சரியா? இருக்கும், பொருளாக இருக்கும், ஆனா முனைத்து நிற்பதில்லை. அதான் மிடைந்திடாவே சொல்றாரு. அப்போ நமக்கு கீழான பொருளா அது மாறி விடுகிறது, நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே வந்துரும். அதனால அது என்ன ஆகாது? வேலை செய்யாது. ஏன்னா நம்மளே அது என்ன பண்ணி நிக்காது? மேலோங்கி நிக்காது. சரியா? நமக்கு கீழே தான் நிற்கும், நாம என்ன சொல்றோமோ அதுபடி நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த ஆணவ மலம் எப்படி நீங்குது அப்படின்னா அதனுடைய ஆற்றல் தான் நீங்குது, பொருளால நீங்கல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஓமை இந்த சூரிய ஒளி முன்னாடி மற்ற இருள் நின்னாது போல. இருள் இருக்கும், ஆனா அடங்கி இருக்கும். சூரியன் இல்லைன்னா அது தோன்றிவிடும் அப்படிங்கிறது போல இங்க சொல்றாரு. அடுத்த பாட்டுல சொல்றாரு, இந்த கண்ம மலமும் மாயா மலமும் எப்படி நீங்குகின்றது அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்றாரு. எல்லையில் பிறவி நல்கும் இரு வினை எரிசேர் வித்தின் ஒல்லையில் அகலும் ஏன்ற உடல் பல வினையது ஊட்டும் தொல்லையில் வருதல் போல தோன்றி இரு வினையது உண்டேல் அல் ஒளி குறையும் ஞான தளல் உற அழிந்து போமே. இது நமக்கு பாடலாக வந்திருக்கின்றது. எல்லை இல் அப்படின்னா கணக்கில்லாத, பிறவி நல்கும் இந்த பிறப்புகளை தருகின்ற, இருவினை அது கண்மமும், சரியா? கண்மமலம் சஞ்சித வினையை சொல்லப்படுது. எரிசேர் வித்தின் இந்த வருத்த வித்து போல, ஒல்லையின் அகலும் ஆசானது பார்வையால், சரியா, நீங்கும். அப்போ குருநாதர் பார்த்துட்டார் அப்படின்னா அது நீங்கிவிடும். ஏன்ற உடல் எடுத்த இந்த உடலுக்கு உள்ள பல வினைகள், இது பிராரத்த வினை, ஊட்டும் அந்த உடல் போவும் அளவும், சரியா, தொட்டு தொட்டு அது வரும், அது புசிக்கப்பட்டு தொலையும். தொல்லையில் வருதல் போல இந்த முற்பிறவிகளில பிராரத்தம் புசிக்கும் போது ஆகாமியம் ஏறுவது போல தோன்று அந்த வாசனையால் இப்போதும் தோன்றுகின்ற இரு வினையது உண்டே, இந்த ஆகாமியம் உண்டானால் அல் ஒளி புரையும் இந்த இருளை என்ன ஆகுது? ஒளி போன்ற, சரியா, ஓட்டுகின்ற ஒளி போன்ற ஞான தளல் உற அந்த ஞான ஒளி பொருந்துவதால் அழிந்து போகும், அந்த ஆகாமியமும் என்னாகும்? அழிந்து விடும். அப்ப இந்த கண்மத்தையும் மாயையை எப்படி நீக்குவது அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்றாரு. அப்ப இந்த கண்மத்தை முதல்ல சொல்றாரு, பாதியில மாயைய சொல்றாரு. எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர் வித்தின். எல்லையில் பிறவி அப்படின்னா நாம இதை எதுல பார்த்திருக்கிறோம் அப்படின்னா உண்மை விளக்கத்திலையும் பார்த்திருக்கிறோம், சிவஞான போதத்திலையும் வருது. இதுல நமக்கு உண்மை விளக்கம் 3வது பாட்டுல சொல்றாரு. அந்த வினை அப்படிங்கிறத என்ன சொல்றாரு அப்படின்னா
உண்மை விளக்கத்துல மாறா வினை அப்படின்னு சொல்றாரு. கேள்வி கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு? ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றையதான் மாறா வினை அப்படின்னு கேட்கிறார். இதே இது நமக்கு சிவஞான போதத்துல மூன்றாம் இது 2ஆம் சூத்திரம் 3ஆம் அதிகரணத்துல சரியா மேற்கோள்ல சொல்றாரு, இனி இவ்வாழ்மாக்கள் மாறி பிறந்து வரும். அங்க மாறி அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. உண்மை விளக்கத்துல மாறா வினை அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாறி பிறந்து வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறந்து பிறந்து மாறி மாறி அப்படிங்கிறத சொல்றாரு. சரியா? அப்ப இரவாத தன்மை அப்படின்னு சொல்றாரு. மாறி அப்படின்னா மீண்டும் மீண்டும். அப்ப மாறா அப்படின்னா இரவாத. அப்ப வினை அழியாத வினை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அது அழியாத வினை அப்படின்னா அது நாசோபத்தியாய் வந்து கொண்டே இருக்கும். இந்த வினைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? நாசோபத்தியாய் பிரவாகமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பது. சரியா? ஏன் அப்படின்னா இந்த ஆகாமியம் சரியா பிராரத்தமோ எப்படி என்ன தொடர்பு என்ன சம்பந்தம் அப்படின்னா அபினாபாவ சம்பந்தம். சரியா? அது விட்டு நீங்காத சம்பந்தம். சரியா? இன்பம் வந்தா துன்பம் வரும். சரியா? அப்ப இன்பமும் துன்பமும் இருக்குது பிராரத்தம் அப்படின்னா ஆகாமியம் என்பது விருப்பு வெறுப்பு. இன்பம் இருக்கும்போது விருப்பு வரும், துன்பம் இருக்கும்போது வெறுப்பு வரும். சரியா? அப்ப இன்பமும் துன்பமும் இருக்கும் பொழுது அந்த விருப்பும் வெறுப்பும் தனித்தனியா வராது. இன்பம் வரும் பொழுதே அதுல ஒரு விருப்பு வந்துவிடும், துன்பம் வரும் பொழுதே அதுல ஒரு வெறுப்பும் வந்துவிடும். அதனால அது கைகோர்த்துக்கிட்டு சரியா சேர்ந்தேதான் வரும். இப்ப நண்பர்கள் எல்லாம் போனாங்கன்னா கைகோர்த்துக்கிட்டே போவாங்க. அது போல அது சங்கிலி தொடர் போல சரியா அபினாபாவமாக விட்டு நீங்காத சம்பந்தமாக வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் இங்க எல்லையில் பிறவி நல்கும் எரிவினை அப்படின்னு சொல்றார். சரியா? வினை இருக்கிற வரைக்கும் பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதத்தான் எரிசேர் வித்தின் ஒல்லையில் அகலும். அது எப்போ போய் அகலும் அப்படின்னு கேட்டா எரிசேர் வித்தின் தீட்சையில தான் அகலும். சரியா? அப்போ தீட்சை எடுக்காம நமக்கு பிறவி என்பது அகலவே அகலாது. அதத்தான் இந்த பாட்டுல சொல்றாரு. எரிசேர் வித்தின் ஒல்லையில் அகலும், தீட்சையில தான் அகலும். அதை நமக்கு போற்றி பகருடை 12வது பாட்டிலையும் சொல்லுவார். சரியா? அன்னவனுக்கு ஆதி குணமாதலின் ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமிடற்று சுந்தரமும் பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடை மேல் வைச்ச நதியும் மதி கொழுந்தும் அச்சமர ஆடும் அரவு அழகார் திருநுதல் மேல் நீடு உருவ வன்னி நெடுகண்ணும் கேடில் லயமும் கூட்டும் தமருகமும் கோல எரி அகலும். அந்த வார்த்தையை அங்க கொண்டு சொல்றாரு. சரியா? அப்ப கோல எரி அகலும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு கையில நெருப்பேந்தி வச்சிருக்கிறாரு. எதுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுலதான் நம்ம வினைகளை எல்லாம் போட்டு எரிக்கின்றார். அந்த நடராஜ பெருமானுடைய இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கையில தீச்சட்டி இருக்கும். சரியா? இடது கையில வச்சிருப்பார். அந்த கை என்ன பண்ணுது அப்படிங்கறத அதுதான் தீட்சை. அதான் கேடில் லயம் கூட்டும் தமருகமும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப டமருகம் அப்படிங்கிறது உடுக்கை. அது அடிக்கும் பொழுது லயம். சரியா? கேடில் லயம்னு சொல்றாரு. அப்போ ஒடுக்கம் அப்படின்னு சொன்னா இங்க இரு வகைத்து அப்படின்னு சொல்றாரு. ஒடுக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா 2 வகை. நாம கருவிகள் நீங்க இருளில் ஒடுங்கிறது அது ஒண்ணு. இது கேடில் லயம் அறிவு. சரியா? கேடு அடையுது எப்படின்னா அருளில் அடைகின்றது. அப்போ இருளில் ஒடுங்குவது ஒண்ணு இருக்கிறது, அருளில் ஒடுங்குவது ஒண்ணு இருக்கிறது. இப்படி 2 வகையா நமக்கு ஒடுக்கம் இருக்கிறது. அப்ப அந்த இரு வினைகள் எரிச்சு நமக்கு அருளில ஒடுங்க செய்கின்றான். பெருமான் நம்மளை எப்படி ஒடுங்க வைக்கிறாரு? அருளில் ஒடுங்க வைக்கின்றார். அதனாலதான் எரிசேர் வித்தின் ஒல்லையில் அகலும், அதை முழுவதும் தீக்கையில எரிச்சு விடுகின்றார். அப்ப அந்த எரிக்கிறதுக்கு தான் அந்த சட்டி வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம தீட்சை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கிறது. இப்போ இந்த பாடல்கள்ல எல்லாமே
எவ்வளவு நுட்பமாக நமக்கு சொல்லி இருக்கிறாருங்கிறத நம்ம சிந்திக்கணும். சரியா? இது எல்லாமே பூஜை தான். தீட்சைனாலே நம்ம எடுத்து பூஜை செய்வதற்குண்டானதுதான் தீட்சை. சரியா? அப்ப தீட்சை எடுத்துட்டோம்னாலே அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சிருவோம், பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவோம், பெருமானுடைய திருவடியை போய் அடைய ஆரம்பிப்பதற்கான படிநிலைகள் தான் இது எல்லாமே. சரியா? அதத்தான் இந்த பாட்டிலையும் சொல்றாரு. அப்ப பூஜைங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்ற உடல் பல வினையது ஊட்டும். சரி, இப்படி இந்த தீட்சையில இது பண்ணி நம்ம பூஜை பண்ணினாலும் இந்த உடம்போடு வந்த வினை, சரியா, அந்த பிராரத்த வினை பல வினை எது ஊட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வினை உடலை மட்டும் தாக்கும். சரியா? உயிரை தாக்காது. சரியா? உடலை மட்டும் தாக்கும். அதுதான் நம்ம சொல்லுவோம், தலைக்கு வந்தது தலாப்பாகையோடு போகிறது போல அப்படின்னு. அப்போ அந்த உயிரை தாக்க வந்த வினைகள் எல்லாம் இப்போ உயிரை தாக்கவில்லை, அந்த உடம்பை மட்டும் தாக்கும். சரியா? உடம்பிலிருந்து நம்ம நீங்கி நிக்கிறோம், அதனால அந்த உயிரை தாக்கவில்லை, அந்த உடம்பை மட்டும்தான் அது தாக்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ இந்த உடம்புக்கு வந்து அது தாக்குது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அதையும் யாரு தாக்குவா, அத இது பண்ணிக்கிடுவா, நமக்கு அருளே வந்து சுடும். அத திருவருட்பயன்ல சொல்றாரு. ஏன்ற வினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். அப்படி இடையில எந்தையாவது வந்தது அப்படின்னா அது அருள் வந்து சுட்டுக்கூடும், அருள் பார்த்துக்கூடும், நம்ம ஒன்னும் அதை செய்யவே வேண்டாம் அப்படின்னு அதை சொல்றாரு. சரியா? அப்போ அந்த ஞானிகள் எல்லாம் நிக்கிறது அப்படித்தான். சரியா? அவங்க உடல் வேறு உயிர் வேறுன்னு நிக்கிறது. அப்ப அந்த உடலை படற்கையாக பார்க்கிறதுனால இப்ப உங்களுக்கு ஒருத்த கம்பு வச்சு அடிக்கிறாங்க, இல்லைன்னா கைட்ட தட்டுறாங்க, அது அடியனுக்கு வலிக்குமா அப்படின்னா வலிக்காது. ஏன் வலிக்காது? நீங்க படற்கையில இருக்கிறீங்க, அப்ப அது நமக்கு வலிக்காது. அது போல இந்த உடம்பையும் நம்ம படற்கையா மாத்திரணும். இந்த உடல் வேறு நாம் வேறு அப்படின்னு படற்கைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த உடலுக்கு வருவது இந்த உயிருக்கு தெரியாது. அதனால இப்ப தெரியுது, ஏன்னா நம்ம படற்கையா இல்ல, இந்த உடலோடு சேர்ந்து இருக்கிறோம். சரியா? அதனால இந்த உடம்பை அடித்தாலோ இந்த உயிர்ல போய் தாக்குது, வலிக்குது. சரியா? அதத்தான் சொல்றாரு. அப்ப படற்கையா மாற்றணும். தொல்லையில் வருதல் போல தோன்றி இரு வினை எது உண்டே. சில சமயத்துல இந்த உடலை பற்றி நின்றுவான். யாரு? இந்த முக்தியில நிக்கக்கூடியத உடலை பற்றி நின்றுவான். அப்படி நிற்கும் பொழுது உடலுக்கு வர்றதும் இவனுக்கு வந்துரும். அப்படி பழக்க தோஷத்துல அந்த வாசனையால அப்படி வந்து விட்டால், அந்த பழக்க வாசனையால அது வந்தால், அப்படி வரும் பொழுது என்ன செய்வாரு அப்படின்னா, அல் ஒளி புறையும் ஞானத்தளல் உற அழிந்து போமே அப்படின்னு சொல்றாரு. அல் அப்படின்னா அது என்ன ஆகுது? ஒளி. சரியா? அல் ஒளி போல அப்படின்னு சொல்றாரு. அல்லுனா இருட்டு, ஒளினா பகல். அப்போ அந்த பகல்ல அந்த வெளிச்சத்து முன்னாடி எப்படி இருட்டு நிக்காதோ உடனே அது ஓடி மறைஞ்சு விடுமோ, அது போல இந்த பெருமானுடைய திருப்பார்வையினால அது என்ன ஆகும்? அழிந்து போய் விடும். சரியா? அப்போ பெருமான் இப்படி பார்த்துட்டார்னால அந்த இருள் ஒளிந்து போய்விடும். அப்ப கண்மமும் எரிஞ்சிருது அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஒரு கால் வந்தா அதை நீக்கி விடுவார், அதான் அருளே சுடும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சஞ்சிதம் தீக்கையினால எரிச்சாச்சு, ஆகாமிய ஏறாது, பிராரத்த விடை அது உடலை வந்து தாக்கும் பொழுது அது அருளே சுட்டு விடும். அப்ப இந்த மூன்று வினையும் நீங்கி விடுகிறது. சரியா? அப்போ ஆணவத்தை சொல்லிட்டாரு, கண்மத்தை சொல்லிட்டாரு, மாயையும் சொல்லியாச்சு. அப்ப இந்த மூணு மலமும் போயாச்சு அப்படின்னா நாம முக்தி அடைஞ்சாச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ முக்திக்கு வந்து நிலைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த முக்திக்கு போய் நின்னாச்சு, நம்ம முக்தியில இருந்தாலும் நாம் ஒரு செயலை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அது என்னது அப்படின்னா, புனிதன் நாமமாகிய 5 எழுத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும்.
ஏன் அப்படின்னா அந்த ஐந்தெழுத்து இல்லாத இடமே கிடையாது. சரியா? நம்ம ஐந்தெழுத்த முக்தியிலே என்ன பண்ணணும்? ஓதிக்கொண்டே இருக்கணும். ஐந்தெழுத்த ஓதல அப்படின்னா நம்மளை மலம் பற்றி விடும். சரியா? ஏன்னா பெருமானுடைய கருணையை நினைந்து கொண்டே இருப்பதுதான் இந்த முக்தி. சரியா? அப்ப அங்கேயும் போய் என்ன பண்ணணும்? ஓதிக்கொண்டே இருக்கணும். புனிதன் நாமம் அது சொல்றாரு. பஞ்சாட்சர இலக்கணத்தை சொல்ல வராரு. நமக்கு 7 பகுதியா இதுல பிரிச்சிருந்தாரு. அதுல 5 பகுதியை நாம் முழுமையாக பார்த்து விட்டோம். இப்பொழுது 6வது பகுதியாக இந்த புனிதன் நாமம் அப்படிங்கிறத சொல்றாரு. அத பஞ்சாட்சர இலக்கணம் அப்படின்னு சொல்லி 90வது பாட்டுல, 91வது பாட்டுல, 92 அப்படின்னு 3 பாடல்கள்ல இந்த இலக்கணத்தை பத்தி சொல்றாரு. நம்ம முதல்ல இந்த 5 எழுத்து அப்படின்னா என்னன்னு சிறிது அதை விளக்கமாக பார்க்கலாம். இந்த 5 எழுத்து அதான் புனிதன் நாமம். இத நமக்கு திருவருட்பயன்ல 9ஆம் அதிகாரத்துல அருள் 5 எழுத்து அருள் நிலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? 5 எழுத்து அருள் நிலை அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 5 எழுத்து அப்படிங்கிறதும் அருள் நிலை அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியணும். சரியா? இந்த அருள் இந்த 5 எழுத்தாக 5 எழுத்து வடிவமாக இருப்பதைத்தான் நாம் 5 எழுத்து அப்படின்னு சொல்றோம். இந்த திருவருளை பற்ற செய்வதற்கு உதவக்கூடிய சாதனம், கருவி, அதுதான் இந்த 5 எழுத்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த 5 எழுத்து அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு அப்படின்னா, இதுதான் நமக்கு புனை அப்படின்னு சொல்றாரு. புனை. சரியா? புனைன்னா தெப்பம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 5 எழுத்து உயிர்களை பிறவி கடல்களில் நின்று கரையேற்றக்கூடிய புனையாக சொல்கின்றார். இப்ப நம்ம ஒருத்தங்க நடுக்கடல்ல இருக்கிறோம், கடல்ல தத்தளித்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு வைத்துக் கொள்வோம். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்? கைய வச்சு நீந்தி நீந்தி பார்ப்போம். அந்த நீந்தும் பொழுது அலைகள் என்ன பண்ணும்? ஒவ்வொரு பக்கம் நம்மள தள்ளி விடும். சரியா? நம்ம முதல்ல ஒரு சின்ன அலை வரலாம், பிறகு ஒரு பெரிய அலை வரலாம், காற்று வேகமாக அடிக்கலாம். சரியா? மாறி மாறி நம்மளை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கும்? அலக்கழித்து கொண்டே இருக்கும். இதுக்கு இடையில வேற என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க நிறைய மீன்கள்லாம் இருக்கும். அதுல சுறா மீன்லாம் வரும். சரியா? அது ஆளையே விழுங்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா அது பசியோட வரும். சரியா? சுறா மீன் பசியோடு வரும். நம்மள ஆள் பிளந்த போது நம்ம அதுக்குள்ள தன்னாலே உள்ள போயிருவோம். சரியா? அப்ப பிழைக்கையே நமக்கு வழி தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் பொழுது எங்கிருந்தோ ஒரு படகு சரியா நம்ம பக்கத்துல சேர்ந்துருது. சரியா? அது புனை. நமக்கு புனைன்னு சொல்லுதோம். சரியா? தெப்பமாக. அதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்றாரு. பிறவி அப்படிங்கிறது தான் பெரிய கடல். நம்ம இந்த பிறவியில பிறந்து வந்திருக்கிறோம். இதுதான் பெரிய கடல். துன்பங்கள் தான் என்னது? அலைகள். சரியா? அந்த மயக்கம். சரியா? சுழண்டு அடிக்கக்கூடிய மயக்கம், மகளிர் மயக்கம், பொன் பெண், சரியா, மண், இந்த மயக்கங்கள் எல்லாம் அது துன்பங்கள், மயக்கம்னு சொல்றாரு. சரியா? காமம் தான் என்னது? நமக்கு சுறாமி. அதுல போய் சிக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வெளி வருவது கடினம் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட இந்த பிறவி கடல்ல இருக்கும் பொழுது நமக்கு இந்த துன்பத்திலிருந்து நீங்குவதற்காக ஒரு தெப்பம். சரியா? அதான் புனை. அது இந்த 5 எழுத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த 5 எழுத்து அப்படிங்கறதான் நமக்கு சதகம் 27வது பாடல்ல சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நம்ம முதல்ல வரும் பொழுதும் அந்த பாட்டை பாடணும். தனியனே பெரும்பிறவி பெவ்வத்து எவ்வளவு தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றி, சரியா, பற்று ஒன்று இன்றி கனியே நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்று எண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதல் அந்தம் இல்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே அப்படின்னு சொல்றாரு. மூர்க்கன் அப்படின்னா பிடித்த கொள்கையில விடாது நிற்பவர்கள். நாமெல்லாம் இந்த பிறவிங்கிற பிடியில
விடவே மாட்டிக்கிறோம். இதுலயே மறுபடியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? மயங்கி கொண்டிருக்கின்றோம். இதுல இருந்து விடுபடணும். அதுக்குத்தான் அந்த 5 எழுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பிறவி கடல்கள்ல இருந்து நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்கு உதவக்கூடிய 5 எழுத்து அப்படிங்கறதுதான் என்னது? இந்த படகு அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, இந்த 5 எழுத்தும் எழுத்து அல்ல, அது 5ம் பதங்கள். பதம் அப்படின்னா சொல். சரியா? ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லை குறிக்கின்றன. அதனால அது பதம் அல்ல. இதுல 5 எழுத்து அப்படின்னு சொன்னா சி, வ, ய, ந, ம அப்படின்னு இந்த 5 எழுத்தை சொல்றோம். சரியா? சி என்பது சிவத்தை குறிப்பதாகவும், வ அப்படிங்கிற எழுத்து அருள் சக்தி, சிவனுடைய அருள் சக்தியை குறிப்பதாகவும், ய அப்படிங்கிற எழுத்து உயிரை குறிப்பதாகவும், ந அப்படிங்கிறது திரோதான சக்தி, அது மாயையும் கண்மத்தையும் சேர்த்தே குறிக்கக்கூடியது. சரியா? ம அப்படிங்கிறது ஆணவ மலத்தை குறிப்பதாக இருக்கின்றது. அப்ப சிவய நம அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த 5 எழுத்துல பார்த்தோம் அப்படின்னா, சி அப்படிங்கிற எழுத்துக்குள்ள எது அடங்கும் அப்படின்னா இந்த ஆணவ மலம் மட்டும்தான் அடங்குது. சரியா? ஆணவ மலம் சிவத்துக்குள்ளதான் அடங்கும். இந்த பாசத்துல ஆணவ மலம் சிவத்துக்குள்ளதான் அடங்கும். அது அருளில் அடங்குவதில்லை. சரியா? மாயை கண்மம் அந்த அருளில் அடங்கும். ஆன்மா அருளில் அடங்கி அந்த யார்கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க? அம்மா சிவத்துல கொண்டு சேர்க்கின்றார்கள். அப்போ ந அப்படிங்கிறது உயிர். இந்த உயிர் மாயையில் அழுந்தி நிற்கும் சகல நிலையை சொல்லப்படுகிறது. ம அப்படிங்கிறது உயிர் ஆணவ மலமாகிய அறியாமையில் அழுந்தி நிற்கக்கூடிய கேவல நிலையை சொல்லப்படுகிறது. வ அப்படிங்கிறது இந்த உயிர் திரு அருளில் அழுந்தி நிற்கும் அருள் நிலையை சொல்லப்படுகிறது. அதான் சுத்த நிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. உயிர் சிவத்தில் அழுந்தி நிற்கும் துரியாதீத நிலை, அந்த ஆனந்த நிலையை சி அப்படின்னு சொல்லுகின்றோம். சரியா? சரி, இந்த சிவய நம அப்படின்னு சொல்றோம். இந்த சிவய நமையை நம்ம எப்படி சொல்லலாம், யாரு சொல்லணும் அப்படிங்கிற நிலைகளும் இருக்கிறது. நம்ம தூல பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்றோம். தூல பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா அது நம சிவாய அப்படின்னு சொல்றோம். அடுத்து சூக்கும பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்றது சிவாய நம அப்படின்னு நம்ம அத சொல்றோம். அதிசூக்கும பஞ்சாட்சரம் அப்படின்னா சிவாய சிவ. சரியா? சிவய சிவ அப்படின்னு சொல்றோம். காரண பஞ்சாட்சரம் அப்படின்னா சிவ. மகா காரண பஞ்சாட்சரம் அப்படின்னா அத சி அப்படின்னு சொல்றோம். சரியா? சரி, முதல்ல தூல பஞ்சாட்சரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். நம அப்படிங்கிறது முதலாக இருக்கின்றது. சரியா? இந்த பஞ்சாட்சரத்துல பாசத்தை முன்னிறுத்தி ந ம அப்படிங்கிற 2 எழுத்துக்களையும் முன்னிறுத்தி ஓதக்கூடியது. அதான் நமச்சிவாய அப்படின்னு நம்ம அந்த மந்திரத்தை ஓதுகின்றோம். அப்போ முதல்ல பாசம் இருக்குது, ஆணவ மலமும் இருக்குது, அந்த மாயை சரியா கண்மமும் சேர்ந்தே இருக்கிறது. அப்ப பாச எழுத்துக்களை வைத்து முதல்ல ஓதுவதனால நமக்கு முதல்ல என்ன சொல்லப்படுது? இந்த உலகத்து மேல அதிக பற்றி இருக்கிறது. அதனால நம்ம முதல்ல ஸ்தூல பஞ்சாட்சரத்தை ஓதுகின்றோம். இத ஓத ஓத நமக்கு இந்த பாசத்தின் மீது பற்றுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இந்த பாசத்தின் மீது உள்ள பற்றுகள் குறைய ஆரம்பிக்குது. இந்த பாசத்தின் மீது உள்ள பற்றுகள் குறையும் பொழுது நமக்கு அடுத்த தீட்சைக்கான நாம் முன்னெடுத்து செல்கின்றோம். அப்ப முதல்ல யாரு தீட்சை எடுத்தாலும் அவர்கள் முதலில் ஓதக்கூடிய மந்திரம் எது? தூல பஞ்சாட்சரம். அது நமச்சிவாய. அது எல்லாத்துக்கும் இந்த நமச்சிவாய தான் கொடுத்திருப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்றோம். ஒருத்தங்க போய் தீட்சை எடுத்துட்டு வந்துட்டாங்கனாலே உனக்கு என்ன மந்திரம் தந்தாங்க, எனக்கு என்ன மந்திரம் தந்தாங்க, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெளியில சொல்லக்கூடாது. இது டிஸ்கஷன் பண்ணக்கூடிய பொருள் அல்ல. இது நம்மளுடைய உயிருக்கும்
பெருமானுக்கும் உள்ள தொடர்பு. அது அடுத்த ஒரு ஆன்மாக்களிடத்தில் சொல்லக்கூடாத ஒரு பொருள். சரியா? அப்போ நமக்கு அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பக்குவம் கிடையாது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரே நமச்சிவாய மந்திரமும் கிடையாது. அது முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா நமக்கு இதற்கு அடுத்த நிலை இருக்குது. சரியா? ஒவ்வொரு ஆன்மாவினுடைய பக்குவத்துக்கு தகுந்தாக்கல இந்த நமச்சிவாய மந்திரத்துல உயிரெழுத்துக்களோ இல்ல பீஜ எழுத்துக்களோ சேர்த்தும் சேர்க்காமலும் தரலாம். அதனால இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒவ்வொரு இடத்துல சொல்லி எனக்கு அது வந்துச்சுது இது வந்துச்சுதுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது யாருக்குமே சொல்லக்கூடாத ரகசியம். கணவன் மனைவிக்கும் சொல்லக்கூடாது, மனைவி கணவனுக்கும் சொல்லக்கூடாது, பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடாது, பிள்ளைகள் பெற்றவர்களுக்கும் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ரகசிய மந்திரம். அதனால இத யாரிடத்திலும் சொல்ல அனுமதி கிடையாது. அப்படி சொன்னா அது பலிக்காது. பிறகு நீங்க மறுபடியும் அதுக்கடுத்து சொன்ன பிறகு எத்தனை தடவை ஓதுனாலும் அது நமக்கு பலிக்காது. புரியுதா? அதனால இந்த மந்திரம் அப்ப எல்லாத்துக்கும் நமச்சிவாயதான் இருக்குமான்னா அப்படி இருக்காது. ஆன்மாக்களுக்கு தகுந்தாக்கல, பக்குவத்துக்கு தகுந்தாக்கல அங்க நமக்கு குருநாதர் யாரு? சாட்சாத் பெருமான் தான் உட்கார்ந்து நமக்கு தருவார். அதனால குருநாதர் தானே இந்த குருநாதர் தந்தாரு, இந்த குருநாதர்கிட்ட போன இந்த நமக்கு பீஜ மந்திரம் கிடைக்காது, அந்த குருநாதர்கிட்ட போன பீஜ மந்திரம் அப்படிங்கிற நிலையெல்லாம் கிடையாது. சரியா? அது குருநாதர்னாலே பெருமான் தான், அவர் தருவதுதான் மந்திரம். சரி, அடுத்து சூக்கும பஞ்சாட்சரம். அப்ப இந்த சூக்கும பஞ்சாட்சரம் அப்படின்னா தூல பஞ்சாட்சரத்துல முன்னிக்கின்ற அந்த நகர மகரம். சரியா? அது எங்க போயிருது அப்படின்னா கடைசியில போயிருது. அப்போ சி வே ய ந ம அப்படிங்கிற இடத்து பின்னாடி போயிருது. அப்போ முதல்ல சிவத்தை முன்னிறுத்துகின்றோம். அப்போ பெருமான் மேல அதிக பற்று வர ஆரம்பிச்சிருச்சு. பெருமானே எனக்கு நீதான் வேணும், இந்த பாசம் எல்லாம் பின்னாடி போயிடட்டும், அதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான் அப்படின்னு அந்த உலக பற்றை இரண்டாவதாகவும் சிவப்பற்றை முதலாகவும் நிறுத்துகின்றோம். அப்படி நிறுத்தி நாம ஓதக்கூடிய மந்திரம் தான் எது? சிவய நம. சரி, இப்ப இந்த சிவய நமதான் இது நமக்கு தெரிஞ்சிருச்சு, இது நம்மளே ஓதலாமா அப்படின்னா நம்மளால ஓத முடியாது. இதுவும் யாரிடத்தில் இருந்து வாங்கணும்? குருநாதர் இடத்தில் இருந்து தான் வாங்கணும். சரியா? குருநாதர் தருவதுதான் மந்திரம். மற்றது எல்லாமே எழுத்துக்கள், சொல்லாடலாக தான் பயன்படும், மந்திரமாக பயன் ஆகாது. சரியா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு என்ன ஆகுது? அந்த உலக பற்று நீங்குகிறது. உலக பற்று நீங்கும் பொழுது நாம் இந்த மந்திரத்துக்கு தகுதியாகின்றோம். இந்த மந்திரம் தகுதியாகும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? பெருமானை பூஜிப்பதற்கு, சிவலிங்கம் வைத்து பூஜிப்பதற்கு நமக்கு தகுதிப்படுத்தப்படுகிறது. முதல்ல சொன்னதுக்கு நமக்கு உத்திராட்சம் அணிவதற்கும் மந்திரம் கணிப்பதற்கும் திருநீர் அணிவதற்கும் தகுதிப்படுத்தப்படுகிறது. சரியா? அடுத்து இது பாசத்தை பின்னால வச்சிருந்தோம். முதல்ல யார வைக்கிறோம்? சிவத்தை வைக்கிறோம். இத ஓத ஓத நாம் சிவத்திற்குள் அழுந்த பாசம் நம்மளிடத்தில் இருந்து ஒரு காலம் நீங்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்? அதிசூக்கும பஞ்சாட்சரம் ஓத ஆரம்பிப்போம். அதுவும் யார் இடத்துல வாங்கணும்? குருநாதர் இடத்துலதான் வாங்கணும். நாமளே நம்மளுடைய தகுதியை நிர்ணயம் செய்யக்கூடாது. சரியா? பெருமான் தான் அதுக்கு தகுதி தருவார். அப்போ இந்த பாசப்பற்று முழுமையாக நீங்கும் பொழுது நாம் முக்திக்கு செல்கின்றோம். அப்படிங்கிறதுனாலதான் இது முக்தி பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிசூக்கும பஞ்சாட்சரத்தை முக்தி பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா அதுல இந்த நம அப்படிங்கிற பாசப்பற்று சிறிதும் இருக்காது. அவங்க ஓதக்கூடிய மந்திரம் எது அப்படின்னா சிவய சிவ அப்படின்னு ஓதுவாங்க. அவங்களிடத்துல அந்த பாசப்பற்று இருக்காது, பாசமும் அவங்களை மயக்காது. சரியா? நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? தனக்குன்னு சேமித்து வைக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் அடியார்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் ஆன்மாக்களுக்கு பயன்படுவது போலதான் அதை என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவார்களே தவிர அதையெல்லாம் நமக்குன்னு சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னாலும் அவங்களிடத்தில் அந்த இது இருக்காது. சரியா? எல்லா ஆன்மாக்களையும் சிவமாக பார்க்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு வர ஆரம்பித்து விடும்.
சரியா? அப்ப இதையெல்லாம் யாரிடத்துல இருந்து வாங்கணும் இந்த மந்திரங்களை எல்லாம் அப்படின்னா குருநாதர் தான் தீக்கையில தான் வாங்கணும். தீட்சையின் மூலமாக தான் இந்த மந்திரங்களை எல்லாம் வாங்கி ஓத வேண்டும். அப்ப இதெல்லாம் வாங்கி ஓதும் பொழுது இந்த மூன்றாவது நிலையில நிக்கக்கூடியது சரியா? அப்ப முதல்ல நிக்கிறது சரியை, இரண்டாவதுல நிக்கிறது கிரியை, மூன்றாவதுல நிக்கிறது ஞான தீட்சை அப்படின்னு சொல்றோம். சரியா? ஏன் இதுல யோகத்தை சொல்லல அப்படின்னா அந்த இரண்டாவது தீட்சை வாங்கும் பொழுதே அது யோகத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய தகுதியை கொடுக்கின்றது. சரியா? கிரியையோடு யோகம் அப்படின்னு சொல்றோம். இது நிர்வாண தீட்சை இல்லைன்னா ஞான தீட்சை அப்படின்னு நமக்கு இத சொல்றோம். சரி, இதுக்கு அடுத்து நமக்கு யாரிடத்திலும் தீட்சை கிடையாது. சரியா? இந்த சிவைய சிவ அப்படின்னு நம்ம வாங்கியாச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து யாரும் நமக்கு தீட்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்து பெருமானே நமக்கு நேராக உணர்த்துவார். இவ்வளவு நாளும் நமக்கு ஒரு மூர்த்தமாக இருந்து குருநாதர் இருந்து உணர்த்தி கொண்டு இருக்கின்றார். அடுத்து சிவ சி அப்படிங்கறதெல்லாம் பெருமான் அறிவில் உணர்த்துவார். சரியா? அதெல்லாம் நம்ம யாரிடத்திலும் வாங்கக்கூடிய மந்திரம் கிடையாது. அப்படி அந்த காரண பஞ்சாட்சரம் அது சிவ அப்படிங்கறத காரண பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல என்னது இல்ல? ஆன்மாவும் இல்ல. அந்த சிவ அப்படிங்கறதுல யாரும் இல்ல, ஆன்மா இல்ல. சிவய அப்படிங்கிறது வரைக்கும் தான் ஆன்மா. அடுத்து சிவ அந்த அருளுக்குள் நாம் அழுந்து விடுகின்றோம். அப்ப நம்ம முழுமையாக அருளில் அழுந்தும் பொழுது அந்த அருள் நம்மளை என்ன செய்யும்? அம்மை அப்பனிடத்தில் கொண்டு சேர்த்து விடும். அப்போ அடுத்து அது மகா காரணம் அப்படின்னு சொல்றோம். அதுல சி அப்படிங்கிற ஓரெழுத்து மட்டும்தான் இருக்கக்கூடியது. சரியா? அத நாயோட்டு மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த சியை என்ன சொல்றோம்? நாயோட்டு மந்திரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த அருளையும் மறந்து விடுவோம். சரியா? அம்மையையும் நீர்த்து விட்டுட்டு சிவத்தில் அழுந்துவது. அதத்தான் நிட்டையில எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பட்டினத்து அடிகள் சொல்றாரு. சரியா? நிட்டை நிலையை விளக்க வந்த பட்டினத்து அடிகள் அதிசூக்குமம், காரணம், மகா காரணம் அதெல்லாம் எப்படி குறிப்பா அமைச்சிருக்கிறாரு அப்படின்னா மாய நட்டோரையும் மாயா மலமெனும் மாதரையும் வீய விட்டோடிட்டு வெளியே புறப்பட்டு மெய் அருளாம் தாயுடன் சென்று பின் தாதையையும் கூடி பின் தாயை மறந்து ஏயும் அதே நிட்டை என்றான் எழிற்கட்சி ஏகம்பனே அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. சரியா? அப்ப நமக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு சரியா சிவத்தை மட்டும் பற்றுவதுதான் அந்த நிட்டை நிலை அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு சொல்றாரு. சரி, அப்போ இந்த பஞ்சாட்சரங்கள் எல்லாம் இத்தனை 5 வகையாகவும் சொல்லப்படுது. சரியா? 5 நிலைகள்ல நம்ம சொல்றோம். நமக்கு விளக்க ஓதக்கூடிய நிலைகளும் இப்படி இருக்கிறது. சரியையில ஒரு மந்திரம், கிரியையில ஒரு மந்திரம், நிர்வாணத்துல ஒரு மந்திரம் அப்படின்லாம் சொல்றோம். அப்ப சமயம் அப்படின்னா சமய தீட்சையில சரியை குறிக்கும் நெறியாகவும் தூல பஞ்சாட்சரத்தை ஓதும் முறையாகவும் அதனால ஓதும் பொழுது உலக இன்பம் அதிகமாக நமக்கு கிடைக்கின்றது. சரியா? விசேட தீட்சையில கிரியை நெறியாகவும் யோக நெறியையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது சூக்கும பஞ்சாட்சரத்தை ஓதக்கூடிய முறையாகவும் உள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னா உலகில் நீங்கி சிவன் மேல அன்பு செலுத்துவதற்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. நிர்வாண தீட்சை அப்படிங்கிறது அது ஞானம். சரியா? ஞான நெறி. அந்த ஞான நெறியிலேயே 4 நிலையாக சொல்லப்படுகிறது. கேட்டல், சிந்தித்தல், அது அதிசூக்கும பஞ்சாட்சரத்தை ஓதுவது, பாசம் நீங்கக்கூடிய நிலை. சரியா? சிவய சிவ அப்படின்னு சொல்றோம். அடுத்து அதுல தெளிதல் நிலை, அது காரண பஞ்சாட்சரம் ஓதுவது, சிவ அப்படிங்கிறது ஓதுவது. அப்படி ஓதும் போது பசுஞானம் நீங்கி திரு அருளை பெறுவது, அதுதான் அருளுக்குள்ள அழுந்துவது அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து நிட்டை அப்படின்னு சொல்றோம். அந்த நெறியில ஓதும் முறையில நிற்கும் பொழுது அப்ப நிற்கும் நெறி ஞான நெறியில நின்னாலும் அதுல 4 நிலையா நிக்கிறோம். சரியா? கேட்டல், சிந்தித்தல்.
அது மாறி நிற்கும் போது அதிசூக்குமத்தை ஓதுறோம். தெளிவுல காரண மந்திரத்தை ஓதுறோம். நிட்டையில மகா காரணத்தை, அது சிவத்துக்குள்ளே அழுந்தி நிற்கின்றோம். இப்படி நிற்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. அப்ப நமக்கு தீட்சை அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன கிடைக்குது? இந்த மந்திரத்தை பெறுவதுதான் தீட்சை அப்படின்னு சொல்றோம். அந்த மந்திரம் தான் நமக்கு எதுவா இருக்குது? புனையாக, தெப்பமாக இருக்குது அப்படின்னு யாரு சொல்றா? நமக்கு மாணிக்க வாசகர் சொல்றாரு. சரி, இந்த மந்திரம் நமசிவாய மந்திரம் அப்படிங்கிறத யாருமே கையாடாத அருளாளர்களே இல்லை. எல்லா அருளாளர்களும் கையாண்டு இருக்கின்றார்கள். சரியா? நமக்கு 1ஆம் திருமுறையில பார்க்க முடியுது, 2ஆம் திருமுறையில பார்க்கலாம். 12 திருமுறைகள்லையும் இந்த மந்திரத்தை, சரியா, நமசிவாய மந்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு மாணிக்க வாசகரும் திருவாசகத்துல முதல் எழுத்து அதைத்தான் சொல்றாரு, நமசிவாய வாழ்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம ஓதும் பொழுது ஐயோ நம்ம சமயத்துலதானே இருக்கிறோம், இந்த மந்திரம் குறைஞ்ச மந்திரம், அப்ப நிர்வாணத்துல நின்னாதான் அது நல்லது, அதுலதான் பாசமே இல்லை, அதுதான் உயர்வான மந்திரம், அப்ப நம்ம அதையே ஓதுவோம் அப்படின்னுட்டு நம்மளா என்ன பண்ணக்கூடாது? மந்திரத்தை மாற்றக்கூடாது. சரியா? ஒவ்வொரு மந்திரத்தை ஓதுவதற்கும் அந்த குறிப்பிட்ட காலம் இருக்குது, குறிப்பிட்ட வருடங்கள் இத்தனை நமக்கு அழுந்தி ஓதணும். அதுல உந்தும் பொழுது பெருமானே நமக்கு என்ன பண்ணுவாரு? யார் மூலமாகவோ இல்ல நமக்கு அறிவிலையோ கனவுலையோ எப்படியாவது அதை உத்வேகத்தை தருவார். அப்பதான் நமக்கு அடுத்த இதுக்கு தகுதிப்படுவதை உணர்த்துவார். உணர்த்தும் பொழுதே நாம அடுத்த நிலைக்கு போக முடியும். நாமெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? போய் மந்திரத்தை மாற்ற கூடாது, அப்படி மாற்றவும் முடியாது. சரியா? அதனால இங்க இந்த மந்திரத்தை புனித நாமம் அப்படிங்கிற அத சொல்றாரு. சரியா? இத 3 பாடல்கள்ல இங்க சொல்றாரு. யாரு? நம்ம நூலாசிரியர் 3 பாடல்கள்ல சொல்றாரு. 90வது பாடல்லையும் 91, 92 அப்படின்னு இந்த 3 பாடல்கள்ல சொல்றாரு. சரி, இந்த 3 பாடல்கள்ல எப்படிலாம் சொல்றாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல் பாடல், சரியா, இந்த மல வாசனை தாக்காமைக்கு எப்படி உபாயமாக இது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆன்மாவினுடைய லாபமான நிட்டை கூடாதவர்களுக்கு இந்த முற்கூறிய சூத்திரத்துல, சரியா, பஞ்சாக்கரத்தை செய்யுள்களால உணர்த்துகிறார். ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை 3 செய்யுள்களால உணர்த்துறாரு. சரியா? பந்தமானவை அறுத்து பௌதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒளியாது இங்கு தன்மை போல் வினையும் சாரும் அந்தம் ஆதிகள் இல்லாத 5 எழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை பாதியா பேதியாவே. பந்தம் ஆனவை, இந்த 3 மலங்களும், சரியா, அறுத்து ஆசாரியானது, சரியா, ஆசாரியானது ஞான தீக்கையாலே அறுக்கப்பட்டு ஒளிந்து, பௌதிகம் இந்த பூத சம்பந்தமாக உடல், சரியா, பூத காரியமான இந்த உடல் உழலும் எல்லை சஞ்சரிக்கும் போது சந்தியாது ஒளியாது வாசனை தாக்காமல் இராது. இந்த வாசனாமலம் தாக்கும், சரியா, தாக்காமல் இருக்காது. இங்கு தன்மை போல், இங்கு அப்படின்னா காயம், சரியா, காய வாசனை போல் வினையும் சாரும், இந்த பிராரத்தமும் ஆகாமியமும் வந்து தாக்கும், மெல்லியதாக தாக்கும். சரியா? அந்தம் ஆதிகள் இல்லாத, முடிவும் முதலும் இல்லாத 5 எழுத்து, 5 எழுத்துங்கிறது இந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை அருளினாலே, அந்த ஞான ஆச்சாரியனுடைய அருளினாலே வந்தவாறு, சரியா, பரிபாகமாய் அனுட்டிக்கும் வண்ணம் உபதேசித்த முறையில், அப்போ எப்படி உபதேசம் பெற்றோமோ அந்த முறையில் உரை செய்வாரை நின்று உச்சரிப்பவரை பாதியா, பாதியா அப்படின்னா அந்த வாசனை தாக்காது, பேதியா,
பேதித்தல் அப்படின்னா பிறழ விடுதல். பேதியா அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப அது பிறழ விடாது. சரியா? அப்போ நம்மள இந்த மந்திரம் தான் காத்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கறது இதுல நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்போ கண்டிப்பாக மந்திரம் ஓத வேண்டும் அப்படிங்கறத இங்க வலியுறுத்துகின்றார். அப்ப மந்திரம் ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக தீட்சை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகின்றார். அப்ப ஒவ்வொரு பாடலிலையும் நேரடியாக தீட்சை எடுங்க, நீங்க பூஜை பண்ணுங்க அப்படிங்கறதால நேரடி பொருளாக இருக்காது. அதற்கு மறைமுகமாக வார்த்தைகளை செய்து இங்க நமக்கு உணர்த்துகின்றார். சரியா? அப்ப பந்தமானவை அறுத்து பௌதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒழியாது. அப்ப அந்த 3 மலத்தையும் நீக்கி முக்தி அடைஞ்சாச்சு. ஆனாலும் நாம எதோட தான் இருக்கோம்? இந்த உடம்போட தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் பௌதீகமான உடம்பு. சரியா? இந்த உடம்போட இருக்கிற வரைக்கும் அது எல்லை. சரியா? அந்த உடம்பு நீங்கிற வரைக்கும் சந்தியாது ஒழியாது. மலங்கள் பல. சரியா? இப்படி பழைய எட்டி பார்க்கும். சரியா? பழையபடியும் எட்டி பார்க்கும். ஏன்னா சித்தியார்ல சொல்லியிருக்கிறாரு. சித்தியார்ல 312வது பாடல்ல. சரியா? அனாதி உடல் ஒன்றினை விட்டு ஒன்று பற்றி கண்மால் ஆய் அழிந்து வருதலால் அந்தம் இல்லை. பின் ஆதி அருள் பெற்றவர்கள் நித்த உருவத்தை பெற்றிருக்க முத்தியனில் பெரும் பதமே இதுவும் இனாது நிலை இதுதானும் காயம் உண்டேல் இரும் கண்மம் மாயை மலம் எல்லாம் உண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த காயம் இருக்குது அப்படின்னா இரு கண்மம் மாயை மலம் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ நமக்கு இங்க உடம்போட கூடி இருந்துதான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த நம்ம உண்மையான இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சரியா? அப்போ அது உடம்பு இருக்கும் பொழுதும் சரியா என்ன ஆகும்? வந்து தாக்கும். சரியா? அப்போ அப்படி தாக்காம இருக்கிறதுக்கு சரியா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கு தன்மை போல் வினையும் சாரும். சரியா? இந்த காய வாசனை போல அது என்ன பண்ணும்? சில சமயத்துல மெலிதாக வந்து தாக்கும். அந்த ஆதிகள் இல்லாத அஞ்செழுத்து அருளினாலே. சரியா? அப்ப இந்த அஞ்செழுத்து அருள்னாலதான் நம்ம என்ன பண்ணணும்? காப்பு செய்ய வேண்டும். நம்மளை சுத்தி ஒரு கவசம் இடணும், காப்பு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அஞ்செழுத்து அப்படிங்கிறது எப்படி? அந்தம் ஆதிகள் இல்லாத அஞ்செழுத்துன்னு சொல்றாரு. ஆனா நம்ம உண்மை விளக்கத்துல என்ன படிச்சிருக்கிறோம்? உண்மை விளக்கத்துல 39, 40, 41 எல்லாம் சொல்றாரு. சரியா? பறையிடமா நின்று மிகு பஞ்சாட்சரத்தால் ஓதணும்னு சொல்றாரு. உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உரு கொண்டு ஆடல் வேணும் அவருக்கு பிறப்பு உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பறையிடமா நின்று மிகு பஞ்சாட்சரத்தால், அந்த மிகு பஞ்சாட்சரம் தான்ங்கிறது இங்க சிறி பஞ்சாட்சரம்னு சொல்றாரு. சரியா? சிறி பஞ்சாட்சரம் அப்படின்னா அதிசூக்குமா பஞ்சாட்சரம், நம இல்லாத பஞ்சாட்சரம், சிவய சிவ. சரியா? அப்போ அதத்தான் சொல்றாரு. 40வது பாடல்ல என்ன சொல்றாரு? அந்த உண்மை விளக்கத்துல நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் செய்து ஓரீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி தீதரவே அஞ்சு எழுத்தும் ஈது ஆகில் அழியும் எழுத்து ஆகிவிடுமோ தஞ்ச அருள் குருவை சாற்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த எழுத்து என்ன சொல்றாருங்க? அந்த ஆதிகள் இல்லாத அஞ்செழுத்துன்னு இங்க சிவபிரகாசத்துல சொல்றாரு. சரியா? அங்க 5 எழுத்து என்ன ஆகுது? ஈது ஆகில் அழியும் எழுத்து ஆகிவிடுவோன்னு கேட்கிறாரு. அதுக்கு 41வது பாடல்ல சொல்றாரு. உற்றகுறி அழியும் ஓதும் கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்றது கேள் சிவன் அருள் ஆவி எழிலார் திரோதமலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம் அப்படின்னு அங்க 41வது பாட்டுல சொல்றாரு. அப்ப அந்த பாடைகளில் அப்படின்னு சொல்றாரு. பாடை அப்படின்னா என்னது? நிறைய கிராமப்புறத்துல போய் பாடை அப்படின்னு கேட்டா
அது இறந்த வீட்டுல பாடை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தூக்கிட்டு போறத சொல்லுவாங்க. சரியா? அந்த பணத்தை தூக்கிட்டு போறத பாடை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாடை அப்படின்னா அது பாஷை. சரியா? பாடைன்னா பாஷை. அதான் சொல்றாரு, ஓதும் கால் பாடைகளில். பாஷைகள் நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் இது அழியாது. ஏன் அப்படின்னா அது ஏன் பாடை அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, விடம் அது விஷம் அப்படின்னு சொல்றோம். விடம் அப்படிங்கிறத விஷம்னு சொல்றோம். கோட்டி, எப்பா கோட்டி பிடிச்சிருச்சு அப்படின்னு அது அர்த்தம் இல்ல. கோஷ்டி அப்படிங்கிறத கோட்டி அப்படின்னு சொல்றோம். இத தமிழ்ல வள்ளுவர் நமக்கு பயன்படுத்தி இருக்கிறார். சரியா? குறள் 401 சொல்றாரு, அரங்கின்றி வட்டாடி அன்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அது கோட்டி அப்படின்னா கோஷ்டின்னு அர்த்தம். நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னா ஒரு வரையறை இருக்கணும். என்ன இருக்கணும்? இப்ப கபடி விளையாடுறோம் அப்படின்னா கோடு போட்டிருக்கணும். இங்க இருந்து அங்க போய் தொட போறவங்க அந்த கோட்டை தொடணும், இல்லைன்னா ஆளை தொடணும். கோட்டை தொடாம ஆளை தொடாம வந்துட்டோம்னா இங்க இருந்து போனவே அவுட் ஆயிடுவான். சரி, அவனை வெளியில அனுப்பிடுவாங்க. இங்க இருந்து ஆளை தொடலட்டாலும் ஆனா கோட்டை தொட்டுட்டு வந்தாங்கன்னா அவன் உள்ள நின்னுக்கிடலாம். சரியா? அப்ப அந்த அரங்கின்றி வட்டாடி அன்றே நிரம்பிய நூலின் கோட்டி கொழல். சரியா? எந்த பாஷையா இருந்தாலும் இந்த எதெல்லாம் அழிந்து போகாது. சரியா? அப்ப அங்க கோட்டி அப்படின்னா கோஷ்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க எந்த பாஷையில நீங்க சொன்னாலும் சரியா, சிவய நம அப்படிங்கிறது இந்த மந்திரங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய மந்திரம் அல்ல. ஏன் அப்படின்னா இது சொல்லக்கூடிய பொருள்கள் எல்லாம் நித்த பொருளை சொல்லுகின்றது. இப்ப நம்ம அதிரசம்னு சொல்றோம், அது உணர்த்தக்கூடிய பொருள் என்னது? அது ஒரு சாப்பிடக்கூடிய பதார்த்தத்தை சொல்லுது. சரியா? அது சொல்லி முடிக்கும் பொழுது அந்த எழுத்து அழிஞ்சிரும், அந்த பதார்த்தமும் பலனும் அழிந்து விடும். சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் இல்லாம போயிடும். கொஞ்ச காலத்துல நம்ம உடம்புல இருந்து அந்த சக்தியும் நீங்கி விடும். சரியா? அப்போ அதெல்லாம் அழியக்கூடிய பொருளை சொல்லக்கூடியது. ஆனா இங்க சொல்லக்கூடிய பொருள்கள் சிவய நம அப்படிங்கிறது அழியா பொருள். இந்த பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது நமச்சிவயனாலும் சரி, சிவய நமன்னாலும் சரி, சிவய சிவனாலும் சரி, சிவ சிவனாலும் சரி, சி அப்படிங்கிற சொன்னாலும் சரி, இது ஐந்தும் 5 எழுத்துக்களைத்தான் குறிக்கிறது. சி அப்படின்னு சொன்னாலும் அது 5 எழுத்தை குறிக்கிறது. சிவ அப்படின்னாலும் 5 எழுத்தை குறிக்கக்கூடியது. சிவய அப்படின்னாலும் 5 எழுத்தை குறிக்கக்கூடியது. சரியா? சிவய நம, நம சிவய எப்படி சொன்னாலும் அது 5 எழுத்தை குறிப்பதாக இருக்கிறது. ஆனால் இந்த 5 எழுத்துக்களும் அதான் முதல்ல சொன்னோம், இது 5 எழுத்துக்கள் அல்ல, அது எல்லாம் சொல், அது பதம், ஒரு பொருளை உணர்த்தக்கூடியது. அது எல்லாம் நித்த பொருளை உணர்த்தக்கூடியது. அதனால் வரக்கூடிய பயனும் நித்தம். அதனால இந்த எழுத்துக்கள் அழிந்தாலும் அந்த பயன் அழியாது. சரியா? அதனால உச்சகுறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் அப்படின்னாலும் அந்த நம்ம சொல்லி முடிக்கும் போது அது நீங்கினாலும் அதனால் வரக்கூடிய பயன் சரியா அழியாது. சற்றும் பொருள்தான் சலியாது. சரியா? எழுத்து நம்ம எழுதுற எழுத்துக்கள் எல்லாம் அழிஞ்சாலும் அதனால வரக்கூடிய பயன் அழியாது அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதான் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாரு. சரியா? பதம்னா பொருளை உணர்த்தக்கூடியது. அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி அப்படிங்கிறார். 5 எழுத்து சொல்லிங்கள, 5 பதம் சொல்லி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு எழுத்தானது தன்னை உணர்த்தி நின்றால் எழுத்து அப்படின்னு சொல்றோம். ஒரு எழுத்தானது பொருளை உணர்த்தி நின்றால் சொல் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க 5ம் 5 சொல்லை உணர்த்தி நிற்கின்றது. அதனால இது அழியாது. இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஆதி அந்தம் இல்லாத எழுத்துக்கள். சரியா? அழியாத பதத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அது யாரிடத்துல இருந்து வந்தது அப்படின்னாலே அருளினாலே. இந்த 5 எழுத்தும் நாம ஓதணும் புனித நாமத்தை. அது எப்படி எங்க இருந்து வந்தது? அருளினாலே வந்தவாறு. அந்த அருள் அப்படிங்கிறது குருநாதர். குருநாதர் தந்த முறைப்படி நாம் ஓத வேண்டும். சரியா? நம்ம இஷ்டத்துக்கு ஓத கூடாது. எனக்கு இந்த மந்திரம் பிடிக்கல, இனிமேல் நான் என் இஷ்டத்துக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிடுதேன், இல்ல அவங்களுக்கு அந்த மந்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அவ்வளவு பெரிய மந்திரத்தை கொடுத்திருக்காங்க, அந்த மந்திரத்தை நானும் ஓதுவேன் அப்படிலாம் சொல்ல
கூடாது, அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை. அப்படி யாரு ஓதுறாங்களோ அவங்களுக்கு, சரியா? அப்ப அங்க எவ்வளவு நெறிமுறைகளை சொல்றாருங்கிறத பார்க்கணும், சரியா? உரை செய்வாரை பாதியா பேதியாவே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பஞ்சாட்சரத்தை விதிப்படி உச்சரிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. போதுமா? விதிப்படி உச்சரிக்க, இது நம்ம ஏற்கனவே படித்ததுதான், சரியா? அப்போ இந்த மந்திரத்தை எப்படி ஜபிக்கணும் அப்படின்னா, சமய தீட்சை உள்ளவங்க உரை, சரியா? உரைனா பிறர் காதுக்கும்படியும் சொல்லிக்கிடலாம், சரியா? உரை செய்வாரை நம்ம மந்திரத்தைன்னா மந்திரத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு இல்ல, நம்ம ஓதும் பொழுது நம்ம காதுக்கே கேட்கிறபடி, சரியா? அப்படி சொல்லிக்கிடலாம் சமய தீட்சை உள்ளவங்க. அடுத்து விசேட தீட்சை உள்ளவங்க மந்தம், தன் காதுக்கு மட்டும் உதடு அசையலாம், சரியா? ஆனா தன் காதுக்கு கூட கேட்காத அளவுக்கு அந்த மந்திரத்தை ஓதணும். ஞான தீட்சையில உள்ளவங்க உதடு கூட அசையக்கூடாது. அவங்க பூஜை செய்யும் போது பாத்தீங்கன்னா மந்திரமே ஜெபிக்காதது மாதிரி, சும்மா ஏதோ பூவை போடுறது மாதிரி இருக்கும், மணி அடிக்கிறது மாதிரி இருக்கும், தூபத்தை காட்டுறது மாதிரி இருக்கும், தீபத்தை காட்டுறது மாதிரி இருக்கும். ஆனா மனதிற்குள் என்ன ஓடிக்கிட்டு இருக்கும்? அனைத்து மந்திரங்களும் முறைப்படி ஓடிக்கொண்டிருக்கும், சரியா? அதான் மானதம், மனதால, சரியா? மனம்ங்கிறது இந்த அறிவை குறிக்கக்கூடியது. அறிவினால அவங்க கணித்து கொண்டே ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி ஓதணும். அதுதான் அங்க உரை செய்வாரை அப்படின்னு சொல்றாரு. அந்த உரைங்கிறது சத்தமா சொல்றதுங்கிறது கிடையாது, அந்த நிலை, சரியா? எப்படிப்பட்ட நிலையில சொல்லி இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலையில் நின்று செய்வாரை பாதியா, சரியா? இந்த மந்திரங்கள் என்ன ஆகாது, நம்மள தாக்கா, மந்திரங்கள் ஓதுவார துன்பம் வாதிக்காது, துன்பம் தாக்காது, சரியா? சரி, பேதியா, சரி, அப்படி இருக்கும் பொழுது அவங்கள வேற இடத்துல பிறளவும் செய்யாது, அந்த நிலையில இருந்து பிறளவும் செய்யாது, சரியா? அதான் நம்ம பேதித்தல் அப்படின்னா அது வளர்த்தெடுத்தல், சரியா? பேதிக்காமல் அந்த நிலையில இருந்து வேற நிலைக்கு போக விடாமல் நம்மளை அந்தந்த நிலையில நின்று அந்த அருள் நம்மளை வளர்த்து எடுக்கும். அதுதான் நமக்கு 8ஆம் திருமுறையில சொல்றாரு மாணிக்க வாசகர், 7ஆம் திருப்பதிகத்துல சொல்றாரு 14வது பாட்டுல, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன். அங்க பேதித்து, இங்க பெய்வளை. அப்ப அங்க அம்மையை குறிக்குது. அங்க பேதித்து பார்த்து பார்த்து வளர்க்கிறது, அந்த இடத்துல போக விடாம இந்த இடத்துக்கு போக விடாம. இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா, பிள்ளைங்கள் எல்லாம் எப்படி பார்த்து பார்த்து வளர்க்கிறோம்? ஏல அந்த கெட்ட பெயர் கூட சேராத, அந்த தெருவுக்கு போகாத, இந்த தெருவுக்கு போகாத, அங்க போகாத, இங்க போகாத, எத்தனை கட்டுப்பாடுகளோட நம்ம வளர்க்கிறோம். அதுதான் அந்த பேதித்தல். பிறழ விடாமல், நல்ல நிலையில இருந்து தீய நிலைக்கு பிறழ விடாமல், அதான் பார்த்து பார்த்து. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. பெய்ங்கிறது அம்மையை குறிக்கக்கூடியது, வளையிட்டவள், சரியா? வளைனா வளை, வளையல், அந்த வளைத்து இருக்கக்கூடிய அணிந்ததை வளை அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட, சரியா, இருக்கக்கூடியவள் நம்மளை நிட்டையில் இருந்து விலக விடாமல், சரியா, அந்த மாயையிலையோ கண்மங்களோ அந்த ஆணவமல சார்புல போய் விழுந்து விடாமல் நம்மளை காத்து வழி நடத்துவாள், சரியா? இதுதான் இந்த பஞ்சாட்சரத்துடைய முதல் பாட்டுல சொல்றாரு. அப்போ இந்த பாடல் நம்ம பஞ்சாட்சரங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த மல வாசனைகள்லாம் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு உபாயமாக இந்த எழுத்தை சொல்றாரு. அது இந்த 5 எழுத்தும் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை சொல்றாரு. அப்ப 3 எழுத்தா இருந்தாலும் அது எதைத்தான் குறிக்கக்கூடியது? 5 எழுத்தை குறிப்பது. ஏன் அப்படின்னா அந்த ந அப்படிங்கிறது அருளுக்குள்ள அடங்கிக்கிடுது, மேங்கிற எழுத்து சிவத்துக்குள்ள அடங்கிறது. அப்ப மீதி இருக்கக்கூடியது 3 எழுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத இதுல சொல்றாரு. இன்னும் இதனுடைய தொடர்ச்சி இன்னும் 2 பாடல்கள் இருக்குது. அதான் நம்ம வருகையுடைய வகுப்புகள்ல இருந்து சிந்திக்கலாம். அப்படி என்று இத்தனை நேரமும் இந்த பெருமானுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா துயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க,
மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம் 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 தில்லை.